மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வாக்களிக்க வருகை புரிந்திருக்கிறார். மனைவி மகனுடன் வாக்களிக்க வருகை புரிந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் சேலம் சிலுவம்பாளையத்தில் இபிஎஸ் வாக்களிக்கிறார் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். ஓட்டு சேலம் சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக குடும்பத்தோடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். வழக்கம் போன்று இந்த முறையும் வரிசையில் காத்திருந்து தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக காலை 8 மணிக்கு முன்பாகவே அவர் புறப்பட்டு வந்திருக்கின்றார். தொடர்ந்து கடந்த 3 மாத காலமாக தமிழகத்தினுடைய முக்கிய கட்சிகளில் ஒன்றாகவும் தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியாகவும் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பரப்புரையிலே ஈடுபட்டு வந்திருந்தார். நேற்று முன்தினம் காலையில் தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்திருந்தார். அதிமுக சார்பிலே பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு ஆட்சியை அதிமுக இழந்திருந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிமுக சார்பிலே முனைப்பு காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்திலே தன்னுடைய குடும்பத்தோடு வருகை தந்து வாக்களிப்பதற்காக வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். மற்றொரு பக்கம் சென்னையிலே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தல் வழக்கமாக எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். 2016ஆம் ஆண்டு தான் நீண்ட காலத்திற்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை 2வது முறையும் ஆட்சியை தக்க வைத்திருந்தது. அதே நேரம் 2021இல் இழந்திருந்த ஆட்சியை திரும்ப பெறுவதற்காக அதிமுக முனைப்பு காட்டி வருகின்றது. அதிமுக சார்பிலே கிட்டத்தட்ட ஒரு 173, 175 தொகுதிகளிலே இரட்டை இலை சின்னம் களம் இறக்கப்பட்டிருக்கின்றது. திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக தொடர்ந்து அதிமுக என்பது இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த முறையும் அதிமுக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றது. இளைஞர்களை கவர்வதற்கு, பெண்களை கவர்வதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக தங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் அதிமுக சார்பிலே வழங்கி தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் எந்த அளவு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது பல வகையில் எதிர்நோக்கப்படுகின்றது. தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திமுகவை போன்ற அதிமுகவும் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில்தான் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக சேலம் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் உற்சாகத்தோடு வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது உட்பட எந்த விதமான கோளாறும் பெரிய அளவில் தமிழகத்தில் கடந்த ஒரு 40-45 நிமிடங்களாக வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எழவில்லை. அதே நேரம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் விவிபேட் எந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளருக்கு தெரியப்படுத்தக்கூடிய எந்திரத்தில் பழுது ஏற்பட்டால் உடனுக்குடன் அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 30% அளவிற்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் விவிபேட் எந்திரங்களும் கூடுதலாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதேனும் திடீர் பழுது ஏற்பட்டால் கூட அதன் காரணமாக எந்த பிரச்சனையும் இல்லை. உடனடியாக மாற்று வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்துவதற்குரிய பில் தொழில்நுட்ப பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இப்பொழுது சேலம் சிலுவம்பாளையத்தில் வாக்களிப்பதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகிறோம். தன்னுடைய மகன், மகள், மனைவி உள்ளிட்டவர்களோடு அவர் வருகை தந்திருக்கின்றார். தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கின்றார். முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பொழுதும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்களில் ஒருவர் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக நீண்ட நேரம் காத்திருந்து வரிசையில் காத்திருந்து தன்னுடைய வாக்கினை மெய்ப்பிக்கக்கூடிய அந்த ஸ்லிப்புகளை காட்டி இப்பொழுது மை வைத்து தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்.
தமிழ்நாடு முழுவதும் காலையிலேயே வேட்பாளர்களாக களம் காணக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். இளைஞர்கள் பலரும் தங்களுடைய வாக்கினை யாருக்கு செலுத்தினோம் என்பதை வழக்கமாக வெளியிடுவார்கள். குறிப்பாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பட்டனை அழுத்தி விட்டு அதையெல்லாம் வீடியோவாக எடுத்து வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினோம் என்று சொல்வார்கள். இந்த முறை அதுபோன்று செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் செய்தால் 3 மாதம் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுவிடும். எல்லா வாக்குச்சாவடி மையங்களிலும் செல்போன்களை பத்திரமாக வைத்துவிட்டு உள்ளே செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவது அவசியம். ஆனால் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதாக சொல்லி வாக்களித்த வீடியோவை யாரும் பகிரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையம் அதற்குரிய நடைமுறைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது சேலம் சிலுவம்பாளையத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேயே நிறைவு செய்திருந்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. கடந்த சில தேர்தல்களாக அதிமுகவிற்கு பின்னடைவுகள் இருந்தாலும் கூட இந்த முறை அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவற்றிலெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்தியிருந்தார்கள். அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகளையும் கூட தமிழ்நாடு முழுவதும் சென்று அவர்கள் பெற்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் வாக்களிக்க இருக்கின்றார். என்ன பண்றோம்? சார் அப்படியே ஃபிங்கர் நான் லோகோ எடுத்துலாம் பாப்பா சார் அப்படியே வேற சார் சார் நீங்க ஓட் போடுங்க முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.